Hi viewers, welcome to our Technics Poly channel. நம்ம சேனலில் பாலிடெக்னிக் பயிலக்கூடிய மாணவர்களுக்கான இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 சப்ஜெக்டில் இருந்து கொஸ்டின் ஆன்சர் போட்டுட்ருக்கோம். இப்போ வாரிய தேர்வு இப்போ டிசம்பர் மாதத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கொஸ்டின் ஆன்சர் பசங்க நிறைய பேர் புக்கு இல்லாமல் படிக்காமல் சிரமப்படுறதா இருக்குது. அதனால் நம்ம இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு வரும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேயா? படிச்சுட்டு எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே வந்துட்டு டங்ஸ்டன் நம்மளோட சிலபஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படியே போட்டுகிட்டே இருக்கோம். இப்போது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பவுடர் மெட்டலர்ஜி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது தூள் உலோகவியல் அப்படின்ற ஒரு சாப்டரில் இருந்து ஒரு கொஸ்டினாக பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி வந்துட்டு மெட்டல்லேருந்து பவுட்ரு நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே கொஸ்டின் ஆன்சருக்குள்ளே போவோம். வாங்க. பவுடர் மெட்டலர்ஜி தூள் உலோகவியல். உலோகங்களை நம்ம அப்படியே பயன்படுத்துகிறத காட்டிலும் அதை தூளாக்கி பயன்படுத்தும் பொழுது அதனோட பண்புகள் கொஞ்சம் வேறுபடும். சரிங்களா? இப்போ எப்படி மெட்டலை பவுடர் ஆக்குறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ பவுடர் மெட்டலர்ஜி. வாட் இஸ் பவுடர் மெட்டலர்ஜி? Powder metallurgy is an art of making objects by heating compressed metal powder. Powder metallurgy is an art of making objects by heating compressed metal powder. அதாவது உலோகத்தூளை என்ன பண்ணுவோம், வெப்பத்தால் பதப்படுத்தி அழுத்தத்திற்கு உட்படுத்தி அதிலிருந்து பொருள்கள் தயாரிப்பது. அதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், தூள் உலோகவியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பவுடர் மெட்டலர்ஜி இஸ் ஆன் ஆர்ட் ஆஃப் மேக்கிங் ஆப்ஜெக்ட்ஸ் பை ஹீட்டிங் கம்ப்ரஸ்டு மெட்டல் பவுடர். ஓகே, இந்த ப்ராசஸ் வந்துட்டு பவுடர் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் 5 டைப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர். மெட்டல் பவுடரை ஃபஸ்ட்டு நம்ம தயார் பண்ணுறோம். பிறகு பிளெண்டிங் அப்படின்ற ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து கம்பேக்டிங் இருக்குது. அடுத்தது சின்டரிங் இருக்குது. லாஸ்ட் ஒன் ஃபினிஷிங் அப்படின்ற 5 ஸ்டெப்பில் நம்ம இதிலிருந்து பொருள்களை தயாரிக்கிறோம். ஓகேயா? இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர் எப்படின்றது நம்ம பார்ப்போம். பவுடர் மெட்டலாஜிக்கல் ப்ராசஸ் வந்துட்டு எத்தனை முறையில் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். எத்தனை முறையில் நம்ம அதிலிருந்து பொருள்களை தயார் பண்ணுறோம்? 5 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர். செகண்ட் ஒன் பிளெண்டிங். தேர்ட் ஒன் கம்பேக்டிங். ஃபோர்த் ஒன் சின்டரிங். ஃபிஃப்த் ஒன் ஃபினிஷிங். ஸோ 5 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம தூள் உலோகத்திலிருந்து பொருள்களை நம்ம பெற முடியும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர். அடுத்தது பிளெண்டிங். அடுத்தது கம்பேக்டிங். அடுத்தது சின்டரிங். லாஸ்ட் ஒன் ஃபினிஷிங். ஓகேயா? நேரம் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணுமே. ஓகே, என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். பவுடர் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் 5 ஸ்டெப்ஸில் இருக்குது. ஒன்று ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர், பிளெண்டிங், கம்பேக்டிங், சின்டரிங், ஃபினிஷிங். இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர் எப்படின்றத நம்ம பார்ப்போம். மெட்டல் பவுடரை எப்படி தயாரிக்கிறது? ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர். மெட்டல் பவுடர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் மெத்தட். அதாவது கீழ்கண்ட 2 முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் நம்ம மெட்டல் பவுடரை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, அட்டாமிசேஷன் மெத்தட். செகண்ட் மெத்தட் ரிடக்ஷன் மெத்தட். ஸோ 2 முறைகளில் நம்ம மெட்டல் பவுடரை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மெத்தட் அட்டாமிசேஷன் மெத்தட். செகண்ட் ஒன் ரிடக்ஷன் மெத்தட்.
இப்போது அட்டாமிசேஷன் மெத்தடில் எப்படி பவுடரை, அதாவது மெட்டல் பவுடரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். Atomization method. In this method, molten metal is forced through a small nozzle. A compressed stream of inert gas is passed over the metal. Now, the liquid metal is broken and sprayed into the minute droplets. The droplets are cooled and condensed to get fine metal powder. In this method, powders of metals like zinc, lead and tin can be produced. Okay, are you understand? In this method, molten metal is forced through a small nozzle. அதாவது அணுவாக்கல் மெத்தடில், அட்டாமிசேஷன் மெத்தடில் உருகிய உலோகம் ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக வேகமாக செலுத்தப்படுகிறது. forced through a small nozzle. A compressed stream of inert gas is passed over the metal. அதாவது மந்தவாயு, அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட மந்தவாயு அது எப்படி செலுத்துகிறோம், அந்த மெட்டல் மீது செலுத்துகிறோம். அதாவது உருகிய மெட்டலின் மீது, உருகிய உலோகத்தின் மீது மந்த வாயுவை அதிக அழுத்தத்துடன் செலுத்தப்படுகிறது. மந்தவாயு அதிக அழுத்தத்துடன் செலுத்தப்படுகிறது. அப்பொழுது என்ன நடக்குது? Now the liquid metal is broken and sprayed into minute droplets. அப்போ நம்ம அந்த ஆவியை செலுத்தும் பொழுது, இனர்ட் கேஸ் ஸ்ட்ரீமை நம்ம செலுத்தும் பொழுது அந்த லிக்விட் மெட்டலானது உடைக்கப்படுகிறது. அதாவது புரோக்கன் ஆகிட்டு ஸ்ப்ரேயாக தூளாக்கப்படுகிறது. மைனூட் ட்ராப்லெட்ஸாக மிகச்சிறிய நுண்ணிய துகள்களாக மாற்றப்படுகிறது. The droplets are cooled and condensed to get fine metal powder. இந்த ட்ராப்லெட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், துகள்களை குளிர வைத்து குறுக்கமடைய செய்து என்ன செய்கிறோம், ஃபைன் மெட்டல் பவுடர் நமக்கு கிடைக்குது. ஓகேயா? இன் திஸ் மெத்தட், இந்த முறையில் எப்படிப்பட்ட உலோகங்களை நம்ம தூளாக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிங்க், லெட் அண்ட் டின் கேன் பி ப்ரொடியூஸ்டு. அதாவது ஜிங்க் மெட்டல் பவுட்ரு, லெட் மெட்டல் பவுட்ரு, டின் மெட்டல் பவுடர்லாம் நம்ம அட்டாமிசேஷன் மெத்தட் மூலமாக நம்ம தூளாக்க முடியும். ஓகேயா? ஓகே, அட்டாமிசேஷன் மெத்தட். In this method, molten metal is forced through a small nozzle. A compressed stream of inert gas is passed over the metal. Now, the liquid metal is broken and sprayed into minute droplets. The droplets are cooled and condensed to get fine metal powder. In this method, powders of metal like zinc, lead and tin can be produced. ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் மெத்தட், ரிடக்ஷன் மெத்தட். Reducing the salt solution using reducing agent can produce metal powder of metals. ரெடியூசிங் ஏஜெண்ட்டை பயன்படுத்தி மெட்டல் ஆக்சைடை நம்ம மெட்டலாக ஒடுக்கமடைய செய்கிறோம். ஓகே, இன் திஸ் மெத்தட் அயன், டங்ஸ்டன், நிக்கல் அண்ட் காப்பர் கேன் பி பவுடர்டு. இந்த முறையில், அதாவது மெட்டல் ஆக்சைடை தகுந்த ஒடுக்கிகளை பயன்படுத்தி மெட்டலாக நம்ம ஒடுக்கமடைய செய்கிறோம். இந்த முறையில் அயன், டங்ஸ்டன், நிக்கல் அண்ட் காப்பர் கேன் பி பவுடர்டு. இவைகளெல்லாம், அதாவது அயன், டங்ஸ்டன், நிக்கல், காப்பர் போன்ற உலோகங்களை நம்ம தூள் உலோகமாக மாற்ற முடியும், உலோகத்தூளாக மாற்ற முடியும். அதாவது இப்போ இந்த ரெண்டு மெத்தட்லையும், அட்டாமிசேஷன் மெத்தடில் குறைந்த உருகுநிலை கொண்ட உலோகங்களை நம்ம தூளாக்குறோம். சரிங்களா? இப்போ ரிடக்ஷன் மெத்தடில் அதிக உருகுநிலை உடைய உலோகங்களை தான் நம்ம ரிடக்ஷன் மெத்தடை பயன்படுத்தி நம்ம மெட்டல் பவுடராக மாற்றுறோம். ஓகேயா? அதாவது ஹை மெல்டிங் பாயிண்ட் மெட்டல்ஸ் லைக் அயன், டங்ஸ்டன், நிக்கல், காப்பர்
can be powdered in reduction method. Otherwise, low melting point metals like zinc, lead, tin can be produced in atomization method. ஓகேயா? இப்போது ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர் 2 டைப்ஸில் நம்ம 2 மெத்தடில் நம்ம பவுடர் ஆக்க முடியும் மெட்டலை. ஒன்று அட்டாமிசேஷன் மெத்தட், அனதர் ஒன் ரிடக்ஷன் மெத்தட். ஓகேயா? அட்டாமிசேஷன் மெத்தடில் என்ன பண்ணுறோம்? கம்ப்ரஸ்டு ஸ்டீம் ஆஃப் இனட் கேஸை மோல்டன் மெட்டல் மீது பாஸ் பண்ணும் பொழுது அது மைனூட் ட்ராப்லெட்டாக மாறுகிறது. சரிங்களா? அங்கே வந்துட்டு லோ மெல்ட்டிங் பாயிண்ட் மெட்டல்ஸை நம்ம யூஸ் பண்ணி தூளாக்குறோம். இங்கே வந்துட்டு ரிடக்ஷன் மெத்தடில் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் மெட்டல்ஸை நம்ம வந்துட்டு பவுடர் ஆக்குறோம். சரிங்களா? அப்போ தகுந்த ஒடுக்கிகளை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம்? மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ஒடுக்கமடைய செய்கிறோம். ஓகேயா? இதற்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது ரிடக்ஷன் மெத்தடுக்கு காப்பர் பவுடர் கேன் பி அப்டைன் பை ரெடியூசிங் காப்பர் ஆக்சைடு யூஸிங் ஹைட்ரஜன். அதாவது Cu2O ப்ளஸ் H2. இங்கே H2 அப்படின்றது ரெடியூசிங் ஏஜெண்ட், Cu2O அப்படின்றது மெட்டல் ஆக்சைடு. இந்த மெட்டல் ஆக்சைடை ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்கமடை செய்து நமக்கு என்ன கிடைக்குது? Cu கிடைக்குது. Cuன்றது காப்பர் ப்ளஸ் H2O. ஓகேயா? அதாவது Cu2O அப்படின்ற காப்பர் ஆக்சைடை ஹைட்ரஜன் ஒடுக்கியை பயன்படுத்தி காப்பராக ஒடுக்கமடைய செய்கிறோம். ஓகேயா? அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளெண்டிங். பிளெண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா சிங்கிள் மெட்டல் பவுடர் ஆர் மிக்சர் ஆஃப் மெட்டல் பவுடர்ஸ் ஆர் மிக்ஸ்டு வித் non-metal materials to make articles is called blending. அதாவது ஒரே ஒரு மெட்டல் பவுடர் எடுத்துக்கலாம் அல்லது மோர் தென் 2 மெட்டல் பவுடர்ஸ் எடுத்துகிட்டு அதனோட நான் மெட்டல் மெட்டீரியல்ஸ், அதாவது உலோகம் அல்லாத பொருள்களை சேர்த்து, உலோகம் அல்லாத பொருள்களை, உலோகத்தூள், ஏதாவது ஒரு உலோகத்தோட தூள் எடுத்துக்கிறோம், இன்னொன்று உலோகம் அல்லாத ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், நான் மெட்டல் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு அதிலிருந்து மேக் ஆர்டிகிள்ஸ், அதிலிருந்து ஒரு புதிய பொருள்களை தயாரிக்கிறோம். இதை தான் வந்துட்டு பிளெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? திருப்பி நான் சொல்கிறேன். சிங்கிள் மெட்டல் பவுடர் ஆர் மிக்சர் ஆஃப் மெட்டல் பவுடர்ஸ் ஆர் மிக்ஸ்டு வித் நான் மெட்டல் மெட்டீரியல்ஸ். அதாவது மெட்டல் பவுடரை நான் மெட்டல் மெட்டீரியல்ஸோட மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டு மேக் ஆர்டிகிள்ஸ், அதிலிருந்து புதிய பொருள்களை தயாரிக்கிறோம். ஒரு பொருளை தயாரிப்பது தான் இஸ் கால்டு பிளெண்டிங். ஓகேயா? மிக்சிங் ஆஃப் கிளாஸ், பிளாஸ்டிக்ஸ், செராமிக்ஸ், சால்ட் etc. with metal powder and making product are also called blending. அதாவது மிக்சிங் ஆஃப் கிளாஸு அல்லது பிளாஸ்டிக்ஸ் அல்லது செராமிக்ஸ் அல்லது சால்ட்டு அதனோட மெட்டல் பவுடரை மிக்ஸ் பண்ணி மேக்கிங் ப்ராடக்ட்ஸ், ஒரு பொருளை உருவாக்குறோம். அதுதான் வந்துட்டு பிளெண்டிங் ஆர் ஆல்சோ கால்டு பிளெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் மெட்டல் பவுடர் ஆர் மிக்சர் ஆஃப் மெட்டல் பவுடர்ஸ் ஆர் மிக்ஸ்டு வித் non-metal materials to make articles is called blending. Mixing of glass, plastics, ceramics, salt, etc. with metal powders and making product are also called blending. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். அதாவது வாட் இஸ் பிளெண்டிங் அப்படின்னு கேட்கலாம். கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேராகிராஃப் மட்டும், இந்த பேராகிராஃப் கம்பேக்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா மெட்டல் பவுடர்ஸ் ஆர் கம்ப்ரஸ்டு ஆர் கம்பேக்டட் இன்டு டிசைர்டு ஷேப் யூஸிங் சூட்டபிள் டைஸ் அட் ஸ்பெசிஃபிக் ப்ரெஷர். கம்பேக்டிங் இஸ் டன் பை மெக்கானிக்கல் ப்ரெஸ் ஆர் ஹைட்ராலிக் ஆப்ரேஷன். ஹைட்ராலிக் முறையின் மூலமாகவோ அல்லது மெக்கானிக்கல் இயந்திரவியல் அழுத்தத்தின் மூலமாகவோ நமக்கு தேவையான வடிவங்களில் நம்ம பொருள்களை உருவாக்கும் முறைக்கு தான் கம்பேக்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தேவையான அளவு ப்ரெஷர், நம்ம எந்த அளவு
அழுத்தத்தை கொடுக்கணுமோ அந்தளவு அழுத்தத்தை மெக்கானிக்கல் அழுத்தத்தின் மூலமாகவோ அல்லது ஹைட்ராலிக் ஆப்ரேஷன் மூலமாகவோ அழுத்தத்தை கொடுத்து நமக்கு தேவையான வடிவங்களில் பொருள்களை உருவாக்கக்கூடிய முறைக்கு தான் வந்துட்டு கம்பேக்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெட்டல் பவுடர்ஸ் ஆர் கம்ப்ரஸ்டு ஆர் கம்பேக்டட் இன்டு desired shape using suitable dies at specific pressure. Compacting is done by mechanical press or hydraulic operation. ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்டரிங். The compacted materials are heated in furnace just below the melting point of materials. Sintering. What is sintering? Question கேட்கலாம் 2 mark questionல. ஓகேயா? The compacted materials are heated in furnace just below the melting point of materials and slow cooling to room temperature under controlled conditions is called sintering. அதாவது நம்ம ஏற்கனவே கம்பேக்டட் மெட்டீரியல்ஸ் அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டு தேவையான வடிவத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை ஃபர்னேஸில் வச்சுட்டு ஹீட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறோம்? அந்த மெட்டீரியலோட அந்த மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை விட குறைவாக, பிலோ தி மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். சரிங்களா? அப்போ மெல்ட்டிங் பாயிண்ட் அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனோட சேஃப் மாறிடும், உருகிரும் மெட்டல். அப்போது பிலோ தி மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்லோ கூலிங் டு ரூம் டெம்பரேச்சர் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன் இஸ் கால்டு சின்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு அதனோட ஒரு மெட்டீரியல் நம்ம கம்பேக்டட் மெட்டீரியல்ஸ் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். அதை ஒரு ஃபர்னேஸில் வச்சுட்டு உலையில் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், அதனோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை விட குறைவான அளவுக்கு ஹீட் பண்ணி அதை மீண்டும் குளிர வைத்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதைத்தான் நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம், சின்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சின்டரிங் ப்ராசஸ்க்கு உட்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பொருளோட வலிமை சிறப்பாக இருக்கும், அதனோட உறுதித்தன்மை, ஹார்ட்னஸ்ஸு, அதனோட சர்ஃபேஸ் வந்துட்டு நல்ல மென்மையாகவும் இருக்கும். ஓகேயா? சின்டரிங் ப்ராசஸ் கிவ்ஸ் குட் ஸ்ட்ரென்த், டஃப்னஸ், ஹார்ட்னஸ், சர்ஃபேஸ் ஸ்மூத்னஸ் டு தி காம்பனன்ட்ஸ். நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மெட்டல் பவுடர்லேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்து குட்டாக இருக்கும், டஃப்னஸ் நல்லாயிருக்கும், ஹார்ட்னஸ் நல்லாயிருக்கும், அதனோட சர்ஃபேஸ் ஸ்மூத்னஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சின்டரிங் பண்ணுறோம். ஓகேயா? சின்டரிங் தி காம்பேக்டட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஹீட்டட் இன் ஃபர்னேஸ் just below the melting point of materials and slow cooling to room temperature under controlled conditions is called sintering. Sintering process gives good strength, toughness, hardness, surface smoothness to the components. Last one, finishing. Finishing is a secondary operation after sintering which include sizing, machining, heat treatment, temple finishing, impregnating with oil, plastics or liquid. The operation will increase the market values and commercial values. இந்த ஃபினிஷிங் பண்ணுறதுனால, அதாவது இந்த மெட்டீரியல்ஸை வந்துட்டு நம்ம பவுடர் மெட்டல்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதனோட மார்க்கெட் வேல்யூ, சந்தை மதிப்பு அதிகமாக இருக்கும். இன்க்ரீஸ் தி மார்க்கெட் வேல்யூஸ் அண்ட் கமர்ஷியல் வேல்யூஸ். அதனோட மதிப்பும் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனோட விற்பனை விலை அதிகமாக இருக்கும். கமர்ஷியல் வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். சரிங்களா?
இது வந்துட்டு எல்லா விதமான உலோகப் பொருளுக்குமே செய்யக்கூடிய ஒரு முறையாகும். இது வந்துட்டு இந்த சின்டரிங் ப்ராசஸ்க்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு முறை. சைசிங், இந்த ஃபினிஷிங்கில் வந்துட்டு அதனோட சைசிங், மெஷினிங், ஹீட் ட்ரீட்மெண்ட்டு, டெம்பிள் ஃபினிஷிங், இன்டர்பிரக்னேட்டிங் வித் ஆயில், பிளாஸ்டிக்ஸ் ஆர் லிக்விட், ஆயில் அல்லது பிளாஸ்டிக்ஸ் அல்லது லிக்விட்ஸை சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபினிஷிங் பண்ணுறோம். சரிங்களா? இதனால் இதனோட மார்க்கெட் வேல்யூ, கமர்ஷியல் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகேயா? இந்த ஃபினிஷிங் திஸ் ஆப்ரேஷன் வில் இன்க்ரீஸ் தி மார்க்கெட் வேல்யூஸ் அண்ட் கமர்ஷியல் வேல்யூஸ். சரிங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பவுடர் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துருக்கோம். இப்போ இதில் நீங்கள் நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட்ஸையுமே எழுதணும். அதாவது எக்ஸ்பிளைன் பவுடர் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் நான் சொன்ன 5 பாயிண்ட்டையுமே எழுதணும். ஓகேயா? இப்போ எக்ஸ்பிளைன் தி மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீ 2 மெத்தட் மட்டும், அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர் என்ன, அட்டாமிசேஷன் மெத்தட், another one reduction method. இந்த 2 மெத்தடை மட்டும் நீ எழுதினா போதும். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர் அப்படின்னா அட்டாமிசேஷன், ரிடக்ஷன் மெத்தட், இது ரெண்டையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். பட் இன்றைக்கி நம்ம பார்த்த போர்ஷனில் இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பவுடர் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் பவுடர் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர், பிளெண்டிங், கம்பேக்டிங், சின்டரிங், ஃபினிஷிங், இந்த 5 பாயிண்ட்ஸையுமே நீங்கள் எழுதணும். ஓகேயா? அடுத்து வேறு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் பவுடர் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அட்டாமிசேஷன் மெத்தட், ரிடக்ஷன் மெத்தட், இந்த 2ஐயும் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஓகேயா? இன்றைக்கி நம்மளோட வீடியோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன் நேரம். ஸோ மற்ற உங்களோட ஃப்ரெண்டுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புரியல அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? எல்லோரும் நல்ல மார்க் எடுத்து போர்டு எக்ஸாமில் வின் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.